சிவப்பரிசி போட்டு தேங்காய் பால் விட்டு காய்ச்சறதான் கஞ்சி என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் 90ஆம் ஆண்டுக்கு முன்னா அப்படி இல்லையா? அதுல பலாப்பழம் போடுவினுவாம், முறுக்கு, மாம்பழம், தயிர், இப்படி ஒரு 10-20 ஐட்டங்களுக்கு மேல போடுவினோம். சித்திர புத்தனுக்கு பிறந்த நாள் அன்று எங்களோட தலையெழுத்த எழுத அரசன் சித்திரபுத்தன் அவருக்காக கண்ணுக்கு தெரியாத ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும். ஆக்களை சொல்லல. அது என்னென்னா சித்திர கஞ்சியை பழங்காலத்து முறையில் காய்ச்சிடும். வடை, முறுக்கு, அன்னாசி, பலாப்பழம், பயறு, இப்படி வேற இடத்துலயும் காய்ச்சிருவே விலங்கில ஒரு காலத்தில் காய்ச்சி இப்போ காய்ச்சிருக்கு. இவ்வளவு விஷயம் ஏன் போடுறது? அதுக்கு ஒரு ஏதாவது இருக்கா? இனிப்பு, புளிப்பு, உரைப்பு, கசப்பு, இதுதான் நிஜ வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு தான் இது முதல் முறையாக குடிக்கிறேன். இதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குதான். 90ஆம் ஆண்டு காலத்தில் காய்ச்சின விஷயத்தை இங்கே கொண்டு வரணும். நான் முறுக்குக்காக கஞ்சி பண்ண போவோம். சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். சிலோஞ்சட் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு சித்திரா பௌர்ணமி தினம். அதோட இன்றைக்கு மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். ஒவ்வொரு தொழிலை செய்யக்கூடிய எல்லாரும், அதாவது ஒரு தொழிலை நேசித்து அதை விருப்பத்தோட செய்து அதில் முன்னேற்றம் காண்ற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு சித்திரா பௌர்ணமி. சித்திரா பௌர்ணமின்னு சொன்னோன்னே உடனே ஞாபகம் பெற ஒரு விஷயம்ண்டா நீங்கள் எதை சொல்லுவீங்க? சித்ரா பௌர்ணமி என்றா சித்திரக்கஞ்சி. சித்திரக்கஞ்சி அதை ஏன் காய்ச்சிட்டு என்ன தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு அம்மா இல்லாதாக்கள் விரதம் பிடிக்கிறது. அதனால எனக்கு தெரியா வடிவா. சரி, நீங்க சொல்லுங்க. ரைட். லோஜிய மாதிரி சில நேரங்கள் அந்த சித்திரா பௌர்ணமிக்கு ஏன் அந்த சித்திரா கஞ்சி, அதாவது சித்திரா பௌர்ணமி கஞ்சி காய்ச்சறன்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம். ரைட். இன்றைக்கி நாங்களோட போப்புறம் கீரிமலை சிவன் கோயிலுக்கு போகிறோம். இந்த சிவன் கோயிலில் வருடா வருடம் இந்த சித்திரா பௌர்ணமிக்கு விசேடமான பூசை வழிபாடுகள்லாம் நடக்கும். அதை மாதிரி இந்த கஞ்சி காய்ச்சிற ஒரு வழக்கம் இருக்குது. இந்த கஞ்சி 90ஆம் ஆண்டுக்கு முன்னம் எப்படி எல்லாம் காய்ச்சினோம். உதாரணத்துக்கு இதுக்குள்ள நாங்கள் வளமையாக குடிக்கிற கஞ்சி என்ன நீங்கள் லோஜி என்னென்ன விஷயங்கள்லாம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன்? எந்த கஞ்சி? இந்த சித்திரா பௌர்ணமி காய்ச்சிற கஞ்சி என்ன என்ன விஷயங்கள் போடுவீங்கன்னு நினைக்கிறேன்? வளமையா எங்கட பக்கத்து கோயிலில் சித்ரா பௌர்ணமி கஞ்சிக்கு தராது. சும்மா நாங்கள் வீட்டில் காய்ச்சுற மாதிரி கஞ்சி பால் விட்டு. சரி, சிவப்பரிசி போட்டு தேங்காய் பால் விட்டு காய்ச்சறதான் கஞ்சி என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் 90ஆம் ஆண்டுக்கு முன்னா அப்படி இல்லையா? அதுல பலாப்பழம் போடுவினுவாம், முறுக்கு, மாம்பழம், தயிர், இப்படி ஒரு 10-20 ஐட்டங்களுக்கு மேல போடுவினோம். அது அந்த அதுல வந்து இனிப்பு, கசப்பு, புளிப்பு, தேசி புளி எல்லாம் போடுவினோமா. அது எல்லாத்தையுமே போட்டு இன்னைக்கு எங்க கீரிமலை சிவன் கோயில்ல அப்படியான ஒரு கஞ்சி ஒன்று காய்ச்சி. அப்படி எல்லா சுவையும் இருக்கிற மாதிரி அந்த கஞ்சி காய்ச்சறது ஏனென்றா இந்த வீடியோக்குள்ள போங்க, வீடியோ பாருங்க முழுமையா. அது ஏன் அதுக்குள்ள எல்லாம் போடினோம், என்ன விஷயங்கள் போடினோமே, இப்படி செய்யணும்ன்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். முழுமையாக அந்த வீடியோவை பார்த்து அதை எல்லாருமே தெரிஞ்சு கொடுங்க. எங்களுக்குமே இது ஒரு புது ஒரு விஷயமா தான் இருந்தது. இன்றைக்கு சித்திரகுப்தனுடைய பிறந்த தினமா? சித்திரகுப்தன் தெரியுமா உனக்கு? எமனோட இருப்பார் சித்திரகுப்தன். சொல்லுங்க பிரபுன்னு சொல்ல. நாங்கெல்லாம் புராண கதைகளை கேள்விப்படுறோம். அவருடைய பிறந்த நாளாம் அதுக்காக விசேடமா செய்யப்படுற ஒரு உணவு பொருளாக தான். ஏன் அது எல்லாத்தையுமே இந்த முழுமையாக அந்த வீடியோக்குள்ள பாருங்க. புதுசாக யாராவது சேனலுக்குள்ள வந்திருந்தீங்கடா மறக்காம சிலோஞ்சட் சேனலை சப்ஸ்கிரைப் அதோட பக்கத்தில் இருக்கிற மணியை மடிச்சு விடுங்க. சித்திரக்கஞ்சி காய்ச்சி கொண்டிருக்கிற அண்ணாட்ட இது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் அண்ணாக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு விடுவோம். அண்ணா வணக்கம். 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 உங்களோட பேர்? செல்வபாலன். செல்வபாலன் அண்ணா. அண்ணா உண்மையாகவே இது ஏன் காய்ச்சிறது, இதில் என்ன தாற்பயம் இருக்குன்றதை கொஞ்சம் சொல்லுங்க. இது சித்திரபுத்தனுக்கு பிறந்த நாள். சித்திரபுத்தனுக்கு பிறந்த நாள் அன்று எங்களோட தலையெழுத்த எழுத அரசன் சித்திரபுத்தன் அவருக்காக இது காய்ச்சி எங்களால் முடிஞ்சது எல்லாரும் இனிப்பு பலகாரங்கள் படைப்பாங்க. நாங்கள் நீர்க்கஞ்சி என்ற ஒன்று இதாக்கி இப்போ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னம் இது நடைமுறைக்கு வந்தது. அதால் இப்போ அந்த பல நடைமுறை நடக்கிறதில்ல. அதால் நாங்கள் பழங்காலத்தை புதுப்பிக்கிறதுக்காக சித்திரக்கஞ்சியை பழங்காலத்து முறையில் காய்ச்சிடும். வடை, முறுக்கு, அன்னாசி, பலாப்பழம், பயறு, கவுப்பி, தேங்காய் சொட்டு, தேங்காய் பால், தயிர் இவ்வளோ செய்து
நீர்க்கஞ்சியாக செய்கிறோம். ஆனால் இவ்வளோ விஷயங்களும் இதுக்குள்ள போடுறது கஞ்சிக்குள்ள விளாம் போடுறது. ஆனால் இப்போ எங்கட ஊர் பக்கம் எல்லாம் காய்ச்சல் வெறும் அதுக்கு அதான் இப்போ வந்து பழங்காலத்தை விட்டுட்டு புது மாடலில் எல்லோரும் வந்துட்டேன். இப்போ ஃபோன் உலகத்தில் வாழினேன் 5 நிமிஷத்தை சாப்பிட்றது தான் வழி பார்க்கினதை வர கஷ்டப்பட்டு எல்லா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செய்யலை. அதை நாங்கள் ஆரோக்கியத்தையும் இதுக்கு பயன்படுத்தி செய்கிறோம். ஏன் இவ்வளோ விஷயம் ஏன் போடுறது? அதுக்கு ஒரு ஏதாவது இருக்கா? இனிப்பு, புளிப்பு, உரைப்பு, கசப்பு இதுதான் நிஜ வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் உள்ள அவ்வளோ சம்மந்தப்பட்டது இந்த நீர்க்கஞ்சியில் இருக்குது. இதில் சுகர்காரனும் சாப்பிடலாம், வயசான ஆக்களும் சாப்பிடலாம், ஒருத்தருக்கும் ஒன்றும் வாங்காது. இது நாங்கள் தேங்காய் பாலை குறையாத குறையண்டு குறைக்கிறால இது சகலதும் போடைக்க எல்லாம் சேர்ந்து வரைக்கும் ஒரு வித்தியாசமான சுவை வரும். இது நாங்கள் தேடினாலும் வீட்டை சமைக்க முடியாது. இப்போ வந்து எல்லோரும் போனை பார்த்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையாக வாழினேன். நிஜமான வாழ்க்கைக்கு இல்லை. இந்த வாழ்க்கை வாழைக்க எங்களோட ஆரோக்கியம் முந்தி தோட்டக்காரர் செய்யக்க இதுதான் செய்வாங்க. ஏன்னா காலையில் பழங்கஞ்சி குடித்து வெங்காயம் சாப்பிட்ட காலம் முடிஞ்சுது. இப்போ லூலிஸ் சாப்பிட்டு மிக்சர் சாப்பிட்டு ஆக்களை வேலைக்கு விட்டுட்டு வெளியில் நிற்கிறாக்கெல்லாம் கூட. ஏன்னா எல்லாம் வந்துடுது அசித்தன்மைக்கு. நாங்கள் இது இயற்கையாக இருக்கணும்னாக்கா இந்த வளத்தை செய்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் சேர்ந்து செய்கிறோம். ஒரு ஆளுண்டு இல்லை, நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாத ஆக்கள் நிறைய பேர் இருக்கினேன். ஆக்களை சொல்லலாம். ஏன்னா அவன் செய்ய இது கஷ்டம்னு சொல்லி எங்கள்கிட்ட போப்படுத்தாங்க. நாங்கள் சும்மா போன வருஷம் தொடங்கினாங்க. இது 2வது வருஷம் இப்படியே டெவலப் பண்ணிக்கொண்டு போகிறோம். நீ சிவன் அழைக்கணும் இந்த மாதிரி செய்யணுமெண்டு அவர் சொல்ல வித்தியாசமாக செய்து போவோம். ஆனால் பாரம்பரியம் தான் செய்வோம். வணக்கம். நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா கஞ்சி சித்திரை கஞ்சி வாங்கி குடிச்சு கொண்டு இதில் நிறைய பேர் இருக்கிறோம். சின்னாக்கள், தங்கச்சியாக்கள் நிறைய பேர் இருக்கிறோம், வயசானாக்கள் எல்லாரும். பாரம்பரியம் குடிச்சு பாரு என்ன வித்தியாசம். சரி கேட்டாங்கண்ணா. இந்த பிலாப்பழத்தின் அந்த சுவை, அது பிலாப்பழம் எல்லாமே இதை போட்டிருக்கிறேன் தானே, அந்த பிலாப்பழத்தின் சுவை எல்லாமே இதில் இருக்குது. இல்லைண்ணா இப்போ 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 நானும் எனக்கு 29 வயசாகுது. இது 50 வருஷம் இது மட்டும் நான் அந்த கஞ்சி கண்டா நான் பால் விட்டு அரிசி போட்டு அவ்வளோ அதுதான் குடிச்சிருக்கேன். அதை தான் குடிச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தான் இது முதல் முறையாக குடிக்கிறேன். இதில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது தான். சகலதும் இருக்குது. சுகர்காரனும் குடிக்கலாம், போகிறோம். இப்படி வேறு இடத்துலையும் காய்ச்சிருவே விலங்கில ஒரு காலத்தில் காய்ச்சல், இப்போ காய்ச்சிரு. இப்போ வந்து எல்லோரும் கஷ்டமாக செய்கிறது. இப்போ அப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே காய்ச்சினது போன வருஷத்துலேருந்து இங்கே திருப்பி செய்ய முன்னம் இருந்தது. 90 முன்னுக்கு இருந்தது. அதுக்கு பிறகு ஏன்னா எல்லாரும் வடை படைக்கிறீங்க, வடையெல்லாம் படைச்சி கூட அப்படியே உடைச்சி நொறுக்கி உள்ளுக்கு போடுறது. இன்னும் போட கிடாக்கு ஜாமான் எங்களால் முடிஞ்சதை தான் நாங்கள் போடலாம். ஆக போட்டால் அது குடிக்கிறது. இதை இன்னும் தண்ணி ஆகும். நாங்கள் கொஞ்சம் ஒரு அளவில் வச்சுருக்கோம். குடிச்சு பாருங்க. இல்லை எப்படி திடீரெண்டு இப்படி ஒரு பிளான் வந்தது? அந்த ஒரு 90ஆம் ஆண்டு காலத்தில் காய்ச்சின விஷயத்தை இங்கே கொண்டு வரணும். அனுபவம். நான் முறுக்குக்காக கஞ்சி பண்ண போவோம். முறுக்கு கஞ்சி புளம்ஸ் எல்லாம் போடலாம். நாங்கள் அது போடுறது இல்லை, எல்லாரும் சாப்பிட மாட்டோம். அதனால் முறுக்கு தேடி பொறுப்போம். அப்போ நிறைய போடுவாங்க. இப்போ விற்கிற விலைவாசிக்கு நாங்கள் எங்கே போகிறோம், பட்டு மடங்காக போடுவோம். உரைப்பும் இருக்குது, புளிப்பும் இருக்குது. இன்றைக்கு இந்த வீடியோவில் சித்ரா பௌர்ணமி அந்த கஞ்சி சம்மந்தமாக அல்லது சித்திரை கஞ்சி சம்மந்தமான சில விஷயங்களை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நாங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கொண்டோம். இதுவும் எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக தான் இருந்தது. முதலாக நாங்கள் இப்படி தான் இந்த சித்திரை கஞ்சின்னா இப்படித்தான்ன்றது இன்றைக்கு தான் எங்களுக்கு தெரியும். வளமையாக காய்ச்சிற கஞ்சியும் வேறு. இன்றைக்கு தான் நாங்கள் அங்கே போய் அந்த சிவன் கோயிலில் போய் வாங்கினதால தான் எங்களுக்கு தெரியும் அந்த கஞ்சி எப்படி இருக்கு. மே மாதம்னு சொன்னோன்னே இந்த சித்திரை கஞ்சிக்கும் மே மாதத்துக்கும் எங்களுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த மே மாதத்தில் தான் இறுதியாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த கஞ்சியை குடித்து கடைசி தருவாய் மட்டும் எங்களோட உயிர்களை காப்பாற்றின ஒரு தருணம். இந்த உப்பில்லாத ஒரு கஞ்சி, அந்த முள்ளிவாய்க்கால் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதோடு சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அது தெரிய ஞாபகம் வந்துச்சு. சரி, இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை நாங்களும் தெரிஞ்சு கொண்டோம் இந்த வீடியோ மூலம். நீங்களும் இதை புதுசாக தெரிஞ்சு கொண்டிருக்கிறீங்களேன்னு சொன்னால் இந்த சித்திரை கஞ்சி சம்மந்தமாக நீங்களும் இப்படியெல்லாம் காய்ச்சிறாங்களா தம்பின்னு சொல்லி நீங்களும் புதுசாக கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கொமெண்டில் சொல்லிட்டு போங்க. இது சம்மந்தமாக
ரைட் இவ்வளோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. மறக்காம ஸ்லோஞ்சர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்க மணியை மடிச்சு விடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இப்படியான வீடியோஸ் நிறைய பேருக்கு கொண்டு போய் யூடியூப் மாமா சேர்ப்பார். ரைட் நன்றி. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம். விடைபெறுகிறோம். பாய். பை. நன்றி. வணக்கம்.